இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சம்பளம் கிடையாதா? இதுக்கான பதில கடைசியில சொல்றேன். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டா தமிழ்நாட்டில இருந்து அந்த பதவியை வகிக்க போகும் 2வது நபரா அவர் இருப்பாரு. அவருக்கு முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர். வெங்கட்ராமன் குடியரசு துணைத் தலைவரா இருந்தாரு. சரி, யார் இந்த சி.பி. ராதாகிருஷ்ணன்? சி.பி. ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படும் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் தற்போது மகாராஷ்டிராவோட 24வது கவர்னரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜார்க்கண்டோட கவர்னராகவும், தெலுங்கானா கவர்னராகவும், புதுச்சேரியோட லெப்டினன்ட் கவர்னராகவும் அவர் கூடுதல் பொறுப்பை வகிச்சாரு. சி.பி. ராதாகிருஷ்ணனோட அரசியல் வாழ்க்கை RSSல ஆரம்பிக்குது. 1974ல பாரதிய ஜனசங்கத்துல மாநில செயற்குழு உறுப்பினரா அவர் ஆனாரு. 1996ல ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுல பாஜகவோட மாநில செயலாளரா நியமிக்கப்பட்டாரு. தென்னிந்தியாவில பாஜகவோட வளர்ச்சியில சி.பி. ராதாகிருஷ்ணனோட பங்கு முக்கியமானது. 98 மற்றும் 99ன்னு தொடர்ச்சியா 2 முறை கோயம்புத்தூரோட மக்களவை தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு அவர் தேர்வு செய்யப்பட்டாரு. 2004, 2014 மற்றும் 2019ன்னு 3 முறை அதே கோயம்புத்தூர் தொகுதியில அவர் தோல்வி அடைஞ்சாரு. 2004ல இருந்து 2007 வரைக்கும் இவர் தமிழ்நாட்டோட பாஜகவின் மாநில தலைவரா பணியாற்றினாரு. சரி, இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் எப்படி நடக்குது? பிரசிடென்ட்டுக்கான தேர்தல்ல எம்பிக்கள் மட்டும் இல்லாம எம்எல்ஏக்களும் ஓட்டு போடுவாங்க. ஆனா வைஸ் பிரசிடென்ட்டுக்கான தேர்தல்ல எம்பிக்கள் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கான தேர்தல்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். ஆனா இந்த தேர்தல்ல பிரசிடென்ட்டால நாமினேட் செய்யப்பட்ட எம்பிக்களும் ஓட்டு போடலாம். இப்போ அந்த சம்பளம் பற்றிய கேள்விக்கு வரலாம். குடியரசு துணைத் தலைவருக்கு சம்பளம் இருக்கு. அந்த பதவிக்குன்னு குறிப்பிட்ட சம்பளம் இல்லைனாலும் ராஜ்யசபாவோட சேர்மன் என்ற முறையில 2018ல இருந்து குடியரசு துணைத் தலைவருக்கு மாதம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த சம்பளம் 1,25,000 இருந்துச்சு.